இன்றைக்கி சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறக்கு 50 ml அளவுக்கு நல்லெண்ணெயை சூடு பண்ணிக்கலாங்க. எந்த ஊறுகாய் செஞ்சாலும் சரிங்க, நல்லெண்ணெய் யூஸ் பண்ணி செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வெந்தயம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா 2 வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வரமிளகாய், மிளகாய்த்தூள் எல்லாமே நீங்கள் எடுக்கிற நெல்லிக்காயோட அளவு பொறுத்து வேறுபடுங்க. நான் இன்றைக்கி சின்ன ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பொறுமையாக செய்யுங்க. அப்போ தான் டேஸ்ட் சூப்பராக வரும். அடுப்பை ஃபாஸ்ட்டாக வச்சிட்டிங்கன்னா சீக்கிரமாக கரைஞ்சி போயிடுங்க. நான் இன்றைக்கி 3/4 கிலோ அளவுக்கு சின்ன நெல்லிக்காவை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேங்க, அதை சேர்த்துக்கிறேன். சின்ன ஸ்பூனில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு பொடி உப்பு சேர்த்துக்கோங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ஃபுல் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், எல்லாமே கிளியராக சொல்லியிருக்கேன். இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் வெந்தயத்தை நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு ஆறுனதுக்கப்புறமா பவுடராக அரைச்சி வச்சுருக்கேங்க, அந்த பவுடரை சேர்த்துக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அந்த எசன்ஸ் எல்லாமே உள்ளே இறங்கிடணும். ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் 1 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.